அப்படிதான். எங்க வேண்டாம் போதும். இல்ல மேடம், முட்டி வரைக்கும் போடணும். அப்போதான் அது நல்லா இருக்கும். இல்ல அதெல்லாம் வேண்டாம், இதுவே போதும். ஹே வச்சுக்கோடி, செமையா இருக்கும். இப்ப வைக்கலைன்னா பின்ன எப்ப சான்ஸ் கிடைக்க போகுது சொல்லு. ஆமா நீ வச்சுக்கோங்க, நானே முட்டி வரைக்கும் வைக்க போறேன். நீங்க வைக்காம நான் மட்டும் வச்சா எல்லாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்களா? இல்ல எனக்கு இவ்ளோலாம் வச்சா கம்ஃபர்டபுளா இருக்காது. கை ஃபுல்லா ஒரு மாதிரி இருக்கும். என்னம்மா என்னாச்சு? உள்ளங்கை வரைக்கும் போதுமா மேடம்? முட்டி வரைக்கும் போட வேணாம்னு சொல்றாங்க மேடம். மித்ரா ஏமா? இல்லம்மா அது வந்து கல்யாண பொண்ணு இதெல்லாம் இல்லாம எப்படிமா? போட்டுக்கோ. என்னடி எங்க கிட்ட மட்டும் அது இதுன்னு கதை சொன்ன, மாமியார் சொன்னதும் வாயை மூடிட்டு கை நீட்டுற. இனிமே நமக்கெல்லாம் அவ்வளவுதான் மதிப்பில்ல. இந்த ஈவென்ட்டுக்கு எதுக்கடி மெஹந்தின்னு பேர் வச்சாங்க? அதான் பேர்லயே மெஹந்தி இருக்கே. அது இல்லடி, நார்த்ல எல்லாம் எப்படி ஜாலியா ஆட்டம் பாட்டோன்னு இந்த ஈவெண்ட்டை எவ்வளவு என்ஜாய் பண்ணுவாங்க தெரியுமா? ஆனா இங்க பாரு, ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்து மெஹந்தி வச்சிட்டு இருக்காங்க. ஆனா பேருக்கு மட்டும் மெஹந்தி. எல்லாம் தெரியுது உனக்கு. ஆமா. பாத்தியா, இனி நடக்க போறதுதான் மெஹந்தி. நம்ம வினய் எப்படி ஹீரோ மாதிரி ஆயிட்டான் பாத்தியா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்குமா? ஆமா ஆமா, அணைய போற விளக்கு தான் பிரகாசமா எரியுமா. சீப்படி போங்க. கல்யாணம் பண்றதுன்னு ஆகிப்போச்சு. அம்மா அப்பா சந்தோஷத்துக்கு தானே பண்றோம், அதே மாதிரி இதையும் பண்ணுவோம். ம்.
பாத்தே. எதுக்குடா இப்ப பாட்டை நீ பாட்டுன? சும்மா எல்லாரும் டிங்கு டிங்குன்னு ஆடிட்டு இருந்தா எனக்கு டான்ஸ் வராது, கடுப்பாகுது இல்ல, அதனால டான்ஸ் வேணாம். நான் வேற ஒரு கேம் வச்சிருக்கேன், அதை விளையாடலாம். ஓகே? என்ன விளையாட்டு மாமா, அதெல்லாம் இளவட்ட பசங்க விளையாடுற விளையாட்டு, உங்களுக்கெல்லாம் வேணாது. நீ இளவட்ட பையனா? அப்ப நானும் வரவா? மாமா உங்களுக்கு வயசாயிருச்சு, நான் சொன்னது இளவட்ட பசங்க விளையாடுற விளையாட்டு. சரி சரி. மாம்சு அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன விளையாட்டுன்னு சொல்லு. சொல்றேன் மாப்ள, உங்க அப்பா எங்க சொல்ல விடுறாரு? லொகேஷன் சேஞ்ச். எதுக்குடா இந்த ஸ்கிரீன்? படம் காட்ட போறியா? ஏங்கா, ஸ்கிரீன் கட்டியிருந்தா படம் மட்டும் தான் காட்டுவாங்களா? சும்மா லூஸ் தன்மை கேள்வி கேட்டு. கேம்கா இன்டர்நேஷனல் லோக்கல் லெவல் வரைக்கும் எல்லா டிவி சேனல்லையும் இந்த கேம் ஆடி இருக்காங்க. டிவி பார்த்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். அட சூப்பர் மாம்சு. ஆமா, இதெல்லாம் உனக்கு மட்டும் எப்படி தெரியுது? இதுக்கு நான் தனியா கோர்ஸா படிப்பாங்க. என்ன மாப்பிள்ள நீ? இல்ல ஜென்ரல் நாலேஜ். இதுக்கெல்லாம் தனியா புக்ஸ் எடுத்து படிக்கணும்னு இல்ல, 24 மணி நேரம் டிவி பார்த்தாலே போதும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மித்ரா, நீ போமா. வினய், நீ போ மாப்பிள்ள. நானா? பின்ன நீ தானே ஹீரோயினு, மாப்பிள்ள தானே ஹீரோ. உங்களுக்காக தான் இந்த கேமு. கோ கோ கோ. அட கோ மாப்பிள்ள, ஸ்டாண்ட் தேர் மாப்பிள்ள. மித்ரா, உனக்கு இன்னும் எத்தனை தடவை சொல்லணும்? கோ தேர். அடுத்து ஜோடி யாரு? நானும் வரேன். டேய், அடுத்து ஜோடி யாருன்னு கேட்டேன்டா. நான் வரேங்கிற, அதுக்குள்ள மண்டபத்தில் யாராவது கரெக்ட் பண்ணிட்டியா? உன் வயசுக்கு வேற கேம் இருக்கு, அப்புறம் விளையாடலாம். ஏக்கா நீ வரியா? ஏங்க விளையாடுறதுன்னு கூப்பிட்டு அதுக்கு கோவப்படுற? வசந்திக்கா நீ வரையா? ஐயோ, நான் வரல. ஐயோங்கிற, என்ன மாமா இது? வசந்தி, நீ ஒண்ணும் பயப்படாத, மாமா நான் இருக்கேன், தைரியமா வா, நம்ம தான் ஜெயிக்க போறோம். நீங்க இருக்கிறது தான் எனக்கு பயமே. மாமா அதான் வரேன்ட்டீங்களா, அப்புறம் என் முட்டை போடுற தவளை மாதிரி முழிக்கிறீங்க. வசந்திக்கா அங்க போ போ. நெக்ஸ்ட் 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 ஜோடி யாரு? நெக்ஸ்ட் நம்ம தர்மனும் அவன் வைஃப் மலரும். சூப்பர், வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க மேடம், வாங்க. வாங்க வாங்க. எல்லாரும் அப்படியே நீங்களே சஃபல் பண்ணி நின்னுக்கோங்க. ஆல்கோ பேக்கிட்ட அங்க போய் நில்றேன். தீபா நல்லா பாத்துக்கோ, இவங்க அவங்க ஆளுங்களுக்கு சிக்னல் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, ஜாக்கிரதையை பார்த்துக்க, நம்ப முடியாது. ஓபன் தி ஸ்கிரீன். இப்போ இந்த திரைக்கு இந்த பக்கமா நிற்கும் மனைவிமார்கள் தங்களுடைய பொற்கரங்களை திரையில் இருக்கும் துவாரம் வழியாக நீட்ட வேண்டும். இந்த புறம் நிற்கும் கணவன்மார்கள் நீட்டப்பட்ட கரங்களில் எது தங்களுடைய மனைவியின் கரம் என்று சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே? வாசுகி, உன் தம்பி இதுக்கு முன்னாடி ஏதோ சர்க்கஸ் கம்பெனில வேலை பார்த்தானா? நீங்க சும்மா இருங்க. அம்மா மாம்சு, இப்ப இதுல சரியா கண்டுபிடிக்கலன்னா என்ன கிடைக்கும், கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? அப்படி சரியா கண்டுபிடிச்சிட்டா என்ன பரிசுன்னு அப்புறமா சொல்றேன். சரியா கண்டுபிடிக்கலன்னா என்ன பரிசுங்கிறத இப்பவே சொல்லிடுறேன். அங்க பாத்தீங்களா குட்டி குட்டியான கிளாஸ்ல இருக்க, என்ன தெரியுமா அது? செம சூப்பர் டேஸ்டியான கசப்பான பாவக்காய் ஜூஸ். கண்டுபிடிக்காதவங்க அங்க போய் அதை எடுத்து 2 கிளாஸ் டப்ப கப்பு குடிச்சிடணும். சரியா? நீங்க வாங்க. மாறி நிக்கணுமா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிக்க போறீங்க? நானு இட்ஸ் மீ. சூப்பர், போய் கண்டுபிடிங்க. போயிடலாமா? போங்க போங்க.
கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பரா கண்டுபிடிச்சிருங்க. வாங்க 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 வாங்க. பரிசுங்க. இந்த பாவக்காய் ஜூஸ் குடிங்க. ஐயோ, இத்தனை வருஷம் குடும்பம் நடத்துறீங்களே, இது கூட தெரியாதா? உனக்கு பாவக்காய் ஜூஸே பரவாயில்ல. ஏப்பா, இத பார்சல் பண்ணி கொடுத்துறியா? வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன். பார்சல் சர்வீஸ் இல்ல, ஒன்லி டைனிங். இங்கேயே தான் குடிக்கணும். குடிக்கணுமாப்பா? சரி. ஓகே, அடுத்தது யாரு? மாப்ள, நீ கண்டுபிடிக்கிறியா? இவரா? ஓகே, வக்கீல் சார் வாழ்த்துக்கள். ஓகே. சூப்பர். வாங்க 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 வாங்க. வெற்றிகரமா தப்பான கை தொட்டுட்டீங்க. அதனால இந்த பாவக்காய் ஜூஸ் குடிங்க. குடிங்க. ஜஸ்ட் மிஸ். நான் பக்கத்துல தான் இருந்தேன். என்ன மலர், உன் ஹஸ்பண்ட் தப்பா சொல்லிட்டாரேன்னு உனக்கு கோவம் வரலையா? இல்லங்க, யாருக்கா இருந்தாலும் கஷ்டம் தானே. ஆமாமா, ரொம்ப கஷ்டம்தான். லாயரே, இது கோர்ட்டு இல்லை, ஜூஸ் குடிக்கிறதுக்குலாம் வாய்தா வாங்க முடியாது. இப்பயே குடிங்க. குடிக்கணுமா? அதை தானே சொன்னேன். ஒன் மோர். புதும் இல்லை லாயரே, கண்டிப்பாக குடிச்சாகணும். நோ ஃபார்மாலிட்டிஸ். வேணாப்பா. கசப்பாக தான் இருக்கும், குடிங்க. அப்படி கல்பாடிங்க. சூப்பர். மாப்ள, யோ லாஸ்டா இருக்கிறது நீதான். நீயாவது சரியா கண்டுபிடிச்சு மானத்தை காப்பாத்து. ஆல் தி பெஸ்ட். சரி, கண்டுபிடிக்கிறோம், போயா. அவர் லாஸ்ட் கண்டஸ்டன்ட், ஒன் அண்ட் ஒன்லி அவர் ஹீரோ வினய். மாப்ள, பயங்கர பில்டப்லாம் கொடுத்துருக்கேன். கண்டுபிடிச்சிரு, மானத்தை காப்பாத்து. ஓகே. மாப்ள. வா மித்ரா வா.
வெக்கப்படம் வா. வாவ், வினய் மாப்பிளையும் மித்ராவும் ஜெயிச்சிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். மாப்பிள எப்படி மாப்பிள எவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சா? மித்ரா மேல அவ்வளவு அவ்வளோ இல்லை மாம்ஸ். மித்ரா கையில் க்யூட்டாக சின்னதாக ஒரு மச்சம் இருக்கும், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஓஹோ, அவ்வளவு உன்னிப்பா கவனிச்சிருக்கீங்களா? இந்த போட்டியில வெற்றிகரமா ஜெயிச்சிருக்கிறது நம்ம மாப்பிள வினய். அது மாப்பிள்ளை ஜெயிச்சிட்டாரு. மாப்பிள்ளைக்கு என்ன தர போறீங்க? அவங்க ஜெயிச்சதுக்காக நான் எது கொடுக்கணும்? நான் ஒன்றும் கொடுக்க போறதில்ல. ஆனா பொண்ணு கொடுக்க போறா. அதாவது கல்யாணமாய் 2-3 ஜென்மமா குடும்பம் நடத்திட்டு இருக்கிற இவங்கனாலேயே தன் பொண்டாட்டியோட கை எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம மாப்பிள அப்படியே இப்பதான் ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் தான் ஆயிருக்கு. அவ கையில இருக்கிற சின்ன கியூட் மோளை பார்த்து மித்ரா கைன்னு கண்டுபிடிச்சிட்டான் பாத்தீங்களா? அதுக்காக மித்ரா மாப்பிளைக்கு அவனோட திறமைய பாராட்டி ஒரு முத்தம் கொடுக்க போறான். அதெல்லாம் முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? குடு மித்ரா. மூஞ்சி சும்மா ரெடி. முத்தம் கொடு, முத்தம் கொடு, முத்தம் கொடு. ராஜேந்திரா, இதுதான் நான் சொன்ன கல்யாண மண்டபம். எவ்வளோ பெரிய மண்டபம். ராஜேந்திரா, உள்ள வந்து பாரு கல்யாணம் எப்படி தடபுடலாம் நடக்குதுன்னு. வா. மித்ரா சட்டு பண்ணி கொடுத்துரு. எல்லாரும் முத்தம் கொடுக்க சொல்றாங்கல்ல.